ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம நிறைய அரைச்சி வைக்காமல் கொஞ்சமாக, நான் எப்போவுமே கொஞ்சமாக தான் அரைச்சி வைப்பேன். நிறைய நாள் வைக்க மாட்டேன். அந்த கொஞ்சமாக நான் எப்படி அரைச்சி வைப்பேன் அப்படின்றத பார்த்துடலாங்களா? பாருங்கள், வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த உடனேயே கிச்சனுக்கு வந்துடுவாங்க. எப்போவுமே நான் என்ன பண்ணுறேனோ வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே கிச்சன்லேயே தான் இருப்பாங்க. வந்துட்டாங்க பார்த்தீங்களா? யோசிச்சுட்ருக்காங்க, உட்காரலாமா நிற்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டு ஒரு கிண்ணம் ஃபுல்லாமே எடுத்துக்கணுங்க. ஃபுல் அளவு பூண்டு எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் குறைவாக, அதை விட கொஞ்சம் குறைவாக இஞ்சி இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு அளவு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா 100 கிராம் பூண்டுக்கு ஒரு 75 கிராம் இஞ்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். முதல்ல நம்ம இஞ்சியை ஃபஸ்ட்டு ஒரு சுற்று மிக்சியில் ஒரு சுற்று விட்டுறணும். இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒன்றா போட்டோம்னாக்கா இஞ்சி அரையாது. இஞ்சி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பாப்பா கிளி அதுக்குள்ளே எப்படி உட்காந்துட்டாங்க. நின்று பார்த்தாங்க, முடியல. அம்மா வேலை இப்போதைக்கு முடியாது போல இருக்குது அப்படின்ற மாதிரியே உட்காந்து என்ன அழகாக பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இஞ்சி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு 2 சுற்று விட்டோம்னா கொஞ்சம் அரைச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம பூண்டு போட்டு அரைச்சிடணும். அரைச்சி அதில் தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை. நான் தண்ணி சேர்த்தவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா துணியை போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டு வச்சிடணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள், தண்ணி சேர்த்தவே இல்லை. நான் எண்ணெயோ மஞ்சத்தூளோ உப்போ எதுவுமே சேர்த்தலை. ஏன்னா நான் ரொம்ப நாள் வைக்க மாட்டேன். கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான், கொஞ்சம் கொஞ்சம் தீரமாக இந்த பாட்டிலில் மட்டும்தான் அளவாக நான் அரைச்சிக்குவேன். அரைச்சி இந்த மாதிரி நம்ம போட்டு மூடி போட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா, ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதில்லை. நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாலுமே போதும். எப்போவுமே யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். உட்காந்து முறுக்கு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள்.